ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாக அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அந்த பணி துவக்கப்படும். கவர்மெண்ட்டே க்ளீன் பண்ணணும்னு வெயிட் பண்ணாதீங்க, அதுக்குள்ள வியாதிகள் பரவிடும். அவங்க தெருவை இறங்கி க்ளீன் பண்ணால் போதும். நாங்கள் ஆக்டர்ஸ் கூட ஒவ்வொரு ஏரியாவுக்கு அவங்க தங்கியிருக்கிற ஏரியாவை இன்சார்ஜாக எடுத்துக்கிட்டு பண்ண போகிறோம். புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை சென்னையில் பல்வேறு இடங்களை ஆய்வு செய்ததுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மிடம் பேசியிருக்கிறார். அவர்கிட்ட பேசுவோம். இப்போ இது ஒரு எதிர்பாராத விதமான ஒரு மழை, இது அன்எக்ஸ்பெக்டட் மழை, இயல்பை காட்டிலும் அதிகம் பெஞ்சிருக்கு. அதனால் இதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் கூட இதை சரி செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது தான் அரசு தரப்போட பதிலாக இருக்குது. அதை எதிர்க்கட்சி தலைவர் எப்படி பார்க்குறீங்க? அதிமுக ஆட்சியில் மழை திட்டமிட்ட பேஞ்சுது. அதிமுக ஆட்சி இருக்குன்னு பொழுது மழை திட்டமிட்டு பேஞ்சுதா? அப்போ இயற்கையாக தாங்க பேஞ்சுது. அப்போ என்னெல்லாம் நீங்கள் பேசுனீங்க? நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்காக விழுந்தது. ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாக அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அந்த பணி துவக்கப்படும். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட அந்த திட்டத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்தி இருந்தா இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க. ஒரே குழப்பமா இருக்கு சார். நான் சொல்றேன், டிஸ்டன்ஸ் தான் காரணம். டிஸ்டன்ஸ். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட அந்த திட்டத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்தி இருந்தா இன்றைக்கு ஓரளவு இன்றைக்கு தண்ணி தேங்காம பார்த்துக்கலாம். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா?